சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முன்னாள் முதலமைச்சரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் முக்கிய தலைவருமான சம்பாய் சோரன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருப்பது அந்த மாநில அரசியலில் புயலை கிளப்பியிருக்கிறது. 67 வயதான சம்பாய் சோரன் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக பதவியேற்றார். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டது சம்பாய் சோரனுக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது. ஆனால் இந்த வாய்ப்பு நீண்ட காலம் நீடிக்கவில்லை. மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஜூன் மாத இறுதியில் ஹேமந்த் சோரனுக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி அனுப்பி வைத்தது. சிறையில் இருந்து வெளிவந்த ஹேமந்த் சோரனை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சட்டசபை உறுப்பினர்களின் கூட்டம் ஒன்று கூடி தலைவராக தேர்வு செய்தது. அதே கூட்டத்தில் அப்போது முதலமைச்சராக இருந்த சம்பாய் சோரனிடம் ராஜினாமா கடிதம் பெறப்பட்டது. இதனை அடுத்து ஆளுநரிடம் தனது ராஜினாமா கடிதத்தை அளித்த சம்பாய் சோரன் ஹேமந்த் சோரன் 3வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்க வழிவிட்டார். இது அமைதியாக நடந்து கொண்டிருந்த வேளையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சம்பாய் சோரன் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்ட பதிவு ஒன்று ஜார்க்கண்ட் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்தது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் தான் அவமதிக்கப்பட்டதாகவும் தனது சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்டதாகவும் கூறி அதிர்ச்சி கிளப்பினார் சம்பாய் சோரன். அரசியலை விட்டே ஓய்வு பெறுவது, மாற்றுக் கட்சியை தேர்வு செய்வது அல்லது புதிய கட்சியை தொடங்குவது என 3 வாய்ப்புகள் மட்டுமே தன்னிடம் இருப்பதாக கூறிவிட்டு டெல்லிக்கு விரைந்தார் அவர். அங்கு பாஜக தலைவர்களுடன் சம்பாய் சோரன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வந்த நிலையில் தனது குடும்பத்தினரை சந்திப்பதற்காக மட்டுமே சென்றதாக விளக்கம் கொடுத்தார். டெல்லியில் இருந்து ஜார்க்கண்ட் திரும்பியவர் தனது சொந்த மாவட்டத்தில் மக்களை சந்தித்து பேசினார். ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடந்த இந்த கூட்டத்தின் போது புதிய கட்சியை தொடங்கப் போவதாக தனது முடிவை அறிவித்து அதிர்ச்சி கொடுத்தார். பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்காக உழைப்பவர்களுடன் கைகோர்க்க தயாராக இருப்பதாக அறிவித்தார் சம்பாய் சோரன். ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்படலாம் என்பதால் இந்த நேரத்தில் சம்பாய் சோரன் கட்சி தொடங்குவது கை கொடுக்குமா என்கிற விவாதங்கள் எழுந்தன. இந்த நிலையில்தான் ஒரு வாரத்திற்குள் தனது முடிவை மாற்றி பல்டி அடித்திருக்கிறார் சம்பாய் சோரன். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ராஞ்சி நகரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் சோரன். இரவில் நடந்த இந்த சந்திப்பு குறித்து அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதன்படி சம்பாய் சோரன் வரும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்று அதிகாரப்பூர்வமாக பாஜகவில் இணைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக 4 மாதங்களுக்கு முன்பு மக்களவை தேர்தல் நேரத்தில் சம்பாய் சோரன் ஒரு பொம்மை முதலமைச்சர் என்றும் ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனாவே நிழல் முதலமைச்சராக இருந்து ஆட்சி செய்வதாகவும் சோரனின் ஆட்சியை விமர்சித்தது பாஜக. அதேபோல சம்பாய் சோரனும் பாஜக பட்டியலின மக்கள் மற்றும் ஆதிவாசிகளை நிம்மதியாக வாழவிடாது என பிரச்சாரத்தில் காட்டம் காட்டினார். ஆனால் தற்போது அவரே பாஜகவில் இணைய இருப்பது கடும் விமர்சனங்களுக்கு வழிவகுத்திருக்கிறது. சம்பாய் சோரனின் இந்த மனமாற்றம் சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றிக்கு உதவுமா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மற்றும் காங்கிரஸ் கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா என்கிற எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வருகின்றன.